அது சரியானதாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்முடைய நாடு எப்படி இருக்கு? ஏன் நாம் மேலை நாடுகளைப் போல அறிவிலையும் நாகரிகத்திலையும் பண்பாட்டிலையும் இன்னும் சிறந்து விளங்கலை? 2020ன்னு ஒரு காலம் வந்துடுச்சு. மனிதன் காட்டுமிராண்டியாக இருந்து இந்த செல்ஃபோன் காலத்தில், இவ்வளவு நவீன காலத்தில் இன்னொரு கிரகத்தில் போயிட்டு வாழறதுக்கு உண்டான இடத்த வசதியை தேடிக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் நாம் இன்னும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிறோம். அப்படி 2000 ஆண்டுகள் முன்னாடி பின்னாடி இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த பார்ப்பனர்களும் அவர்களுடைய பித்தலாட்டங்களும், அவர்கள் ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னால் செய்து வைத்த காட்டுமிராண்டித்தனமான சடங்குகளும் சிலைகளும் கோயில்களும். அதுதான் அந்த கட்டமைப்பால் ஏற்படுத்தப்பட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்ட இந்த மேல்ஜாதி கீழ்ஜாதி தீண்டத்தகாதவன். அதெல்லாம் இந்த நவீன காலத்திலையும் நாம் இன்னும் இதை வைத்து கொண்டு நம்முடைய அடுத்த 5 பேர் இருக்கிறான். ஆசிரியர் பேசுகிறாரு, 6 பேர் உட்காந்துக்கிறான் சார். ஒரு நாள் 4 பேர் நிற்கிறான். அதுவும் இவங்களுக்குள்ளேயே அந்த கருப்பு சட்டை. எனக்கு ஒரு இது இருக்குங்க, 10 கருப்பு சட்டைங்களை வச்சுட்டு நீங்கள் தந்தை பெரியாருடைய புகழை பேசுங்கள்னா எனக்கு சிரிப்பாக இருக்கும். என்னங்க அது அப்படியெல்லாம் நான் வீணாக்க மாட்டேங்க என் நேரத்தை. புரியுதா உங்களுக்கு? என்னங்க 10 சட்டை உட்காந்துக்கிறான். நம்மால்கிட்ட தந்தை பெரியார் அவர்கள் 1926ஆம் ஆண்டிலே அப்படியெல்லாம் என்னால் பேச முடியாது. எனக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லைங்க, 10 பேர் இருக்கிறாங்க, நான் பேச மாட்டேன், தேவையில்லைங்க. அவங்களுக்கு தெரியும் 10 புது ஆளுங்களை உட்காரவே கரெக்டாக நான் பேசுவேன். அது மாதிரி பழக்க வழக்கங்களை நம்ம புதிதாக இருக்கிறவங்கள